பாஜக மூத்த தலைவர் தமிழிசைக்கு ஏமாற்றமே கிடைப்பதாக அமைச்சர் சேகர்பாபு கூறியதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஆவேசமாக சவால் விடுத்துள்ளார். அவர்கள் இருவரும் பேசியதை வினை எதிர்வினை பகுதியில் தற்போது காணலாம். நிச்சயமாக தமிழிசைக்கு தொடர்ந்து பாவம் அந்த அக்கா மீது நான் நிறைய மரியாதை வைத்திருப்பேன். எங்கு திருக்கோயில் பார்த்தாலும் பாசத்தோடு இருப்போம். ஆனால் தொடர்ந்து அவருக்கு பாரதிய ஜனதா ஏமாற்றத்தை தான் தந்து கொண்டிருக்கின்றது. வாக்காளர் பெருமக்களும் ஏமாற்றத்தை தொடர்ந்து அவர்களுக்கு தேர்தலில் தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த விரக்தியில் அந்த ஏமாற்றத்தை வேறு பக்கம் திருப்புகிறார்கள். அந்த ஏமாற்றத்துக்கு உரியவர், அந்த பிம்பத்திற்கு சொந்தக்காரர் அக்கா தமிழிசை தான். அவர்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஏமாறப் போகிறார். அவர் சார்ந்திருக்கின்ற கட்சியும் தமிழக மக்கள் அவர்களை ஏமாற்றப் போகிறார்கள். அமைச்சர் சேகர்பாபு மாதிரி அம்மா கிட்ட இருந்து அதுக்கப்புறம் ஐயா அப்பாட்ட வரல. நான் வெற்றி பெறணும்ன்றதுக்காக நான் எங்க மோடி கிட்டே தான் இருக்கிறேன். என்னைக்கும் எங்க டேடி கிட்டே நான் போல, எங்க டேடி கிட்டே போல, நான் மோடி கிட்ட தான் இருக்கிறேன். எங்க டேடி கிட்ட போனா நான் போய் ஜெயிச்சிருப்பேன். ஆனா எங்களோட கொள்கை பிடிப்பு, நீங்க எல்லாம் எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமையே இல்ல. அம்மா அம்மாண்டி அப்பா அப்பான்னு பின்னால போயிட்டு இருக்கீங்க. நாளைக்கு உதயா உதயா உதயான்னு போவீங்க, இனியா இனியா இனியான்னு போவீங்க. நாங்க அப்படி இல்லைங்க. நாங்க தேசம்னா தேசம். நாங்க தோட்டாலும் நான் தேசத்துக்காக நிக்கிறேன், துணிச்சலா நிப்பேங்க. நான் நிப்பேங்க, நின்னா ஜெயிப்பேங்க. ஜெயிக்கலன்னா தோத்தாலும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. தமிழக மக்களுக்காக நிக்கிறேன். ஆளுநரா இருந்தாங்க, உள்ள உட்கார்ந்து இருந்திருக்காங்க. ஏன் வந்தேன்? தமிழக மக்களை பார்க்க வேண்டும் என்று வந்தேன். அதனால அண்ணன் சேகர்பாபுக்காக நான் வரல, என்னை சேர்த்துக் கொள்கின்ற மக்களுக்காக வந்திருக்கேன். 2026 நீங்களா நானான்னு பாத்துடலாம்னு நான் சொல்றேன்.